அது யாருதான் இடையூறு பண்றா, என்ன இடையூறு? அதான் இப்போ இது நிறைய பேர் கேக்குறாங்க, அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பத்தி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும்னா, மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறதும் ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது இப்போ மேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்காங்க. இப்போ உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்குது. இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோம்ன்ற சொல்றதுதான். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது. அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம படத்தை பத்தி பேசுவோமா ப்ளீஸ்? நான் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்திருக்கேன். நான் இன்னொரு நாள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். அப்படி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டா எல்லாருக்குமான தேவையும் இல்லாம போயிடும், மோனோபலியும் ஆயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் எவ்வளவு பேருக்கு பிடிக்க வைக்கிறோன்றதுதான் நம்ம சினிமால இருக்கு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்ப உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க, இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். அதுதான் நன்றி மக்கள் அப்படி. இது மட்டும் தான் நான் பாக்குறேன். 500க்கு 500ஐயும் பிடிக்க வைக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து செய்யோன் நம்ம இந்த மண் சார்ந்து திரும்ப சிவகுமார் முருகேசன் தான் அதை இயக்குறாரு. கண்டிப்பா இங்க எல்லாரும் இந்த மண்ணில் என்னெல்லாம் ரசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த படத்துல காட்டுறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவோம். ஆமா, இது வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இல்லை சார், நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். இது எனக்கு எல்லாரும் கொடுத்த வாய்ப்பு, அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தையும் இந்த வெளிச்சத்தையும். ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு இன்னொரு படம் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அதுக்கு காத்திருக்கேன். இப்ப நான் ப்ரொடக்ஷனா பண்றது கதை எழுதணும், அவர்தான் கேட்கணும். நீங்க பண்ணி கொடுங்க. நான் பாட்டுக்கு பேசாம படம் பண்ணுவோம். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நீ நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயாரிப்பாளர் தான் நல்ல தயாரிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், அது ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலயுமே இருந்துட்டே இருக்குது. அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அது தப்பும் கிடையாது. அரசியல் பேசுறது தான். நம்ம சொசைட்டி அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் சினிமா இருக்கு. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழ் சினிமால நம்ம சமூகத்துல இருக்கிற விஷயங்களை தைரியமா சொல்றதுக்கான சூழல் இருக்கு. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்றேன். அதனால அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது சரி தப்பு அப்படின்றத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வச்சு நாங்க சரியானதையும் சொல்லணும்னு நினைப்போம், தப்பானதை தெரிஞ்சுக்குவோம். நான் நிறைய சொல்லிட்டேன் அதை பத்தி. இப்பதான் சொன்னேன், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, போன் எடுத்துங்க. நான் எப்பவுமே தான் சொன்னேன், நான் எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என்னை சப்போர்ட் பண்ற எல்லார பத்தியும் நான் எல்லா தருணத்துல, இப்போ இந்த தாய்க்கிழவி படம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி எங்க எல்லாத்தையுமே பேசினாங்க படம் பார்த்துட்டு. சூர்யா சார் ஜோதிகா மேம் வந்து ரிவ்யூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேத்து வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரியோ, மணிகண்டன் எல்லாருமே வந்து பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரையும் நான் எந்த இடத்தையும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அது சார், நான் ஒரு குட்டியா ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய கம்பெனியா இன்னும் நம்ம வளரலையே. வளர்ந்து ஒரு வேலை கேட்டு சார் ஓகே சொன்னா செமையா பண்ணுவோம். அது கண்டிப்பா அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு திருவிழாவான படமா தான் இருக்கும், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா. பட் அதெல்லாம் நம்ம ஒரு ட்ரீமா அப்படிதான் இருக்கு. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது, இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா, நம்ம கிடைச்சிருக்க சம்பளத்துல இருந்து அழகா கொஞ்சம் எடுத்து அதை ஒரு சரியான படம் பண்ணி நல்ல படமும் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளவுதான்.